Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தேவன் ஏகாம்பரம். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். இவர் இளையராஜா, A.R. ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ், வித்யா சாகர், தேவா, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா என பல இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் பாடிய காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற ஓ மரியா பாடல், மின்னலை திரைப்படத்தில் வரும் ஒரே ஞாபகம் பாடல், விண்ணை தாண்டி வருவாய படத்தில் இடம்பெற்ற அன்பில் அவன் போன்ற பாடல்கள் பலரது ஆல் டைம் ஃபேவரட்டாகவே உள்ளன. விஷ்ணு விஷால் நடித்த பலே பாண்டிகா திரைப்படத்திற்கு தேவன் ஏகாம்பரம் இசையமைத்திருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு நேர்காணல் ஒன்றில் பங்கேற்று பேசிய தேவன் ஏகாம்பரம், முதல்வன் படத்தில் வரும் முதல்வனே என்ற பாடலில் வரும் BGM-ஐ புரோகிராம் செய்தது இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். அவர் ஹல்லேலூயா பாடலை வைத்துத்தான் அதை உருவாக்கினார் என பேசியிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில் தேவன் ஏகாம்பரம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஆதங்கத்தோடு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பிரபல இசை நிகழ்ச்சியின் நிர்வாகத்தை சாடியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பதிவில் தனது 28 வருட கலை வாழ்க்கையில் இப்படி ஒரு சேனலில் வேலை பார்த்தது இல்லை, கலைஞர்களை இவ்வளவு அலட்சியப்படுத்தி நடத்துவதை நான் பார்த்ததே இல்லை, இசை நிகழ்ச்சிக்காக படப்பிடிப்புகளுக்கு வருமாறு எங்களிடம் கெஞ்சுகிறார்கள், ஆனால் என்னுடைய சம்பளத்தை 7 மாதங்கள் ஆகியும் அவர்கள் தரவில்லை, மேலும் பொய்யான காரணங்களையும் கூறுகிறார்கள். எனது சக கலைஞர்களுக்கும் இதே போல நடந்துள்ளது. அவர்கள் விரக்தியில் பணமே வேண்டாம் என்ற முடிவிற்கே வந்துள்ளார்கள். இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல, மரியாதை இல்லாமல் மோசமாக நடத்துவதை பற்றியதும் தான். இங்கே யாரும் தர்மம் செய்யவில்லை. இதை இந்த நிகழ்ச்சியின் நடுவர்கள் பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன் என தேவன் ஏகாம்பரம் பதிவிட்டார். இந்த பதிவை பார்த்த பாடகர் ஸ்ரீனிவாஸ், இப்படி நடப்பதில்லை, இறுதிப் போட்டிக்கான பட்ஜெட் அப்ரூவலாக தாமதமாகி இருக்கலாம், ஆனால் பணம் வந்துவிடும் என ஆறுதலாக கமெண்ட் செய்தார். இதற்கு பதிலளித்த தேவன் ஏகாம்பரம், இது 7 மாதங்களாக நடக்கிறது. நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேசிய போது மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு எனக்கான பில்லை அனுப்ப மறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார்கள் என அவர் தெரிவித்தார். பாடகி ஸ்வேதா மோகன், தேவன் அண்ணா, பணம் வர தாமதமாகி இருக்கலாம், ஆனால் வந்துவிடும் என ஆறுதல் கூறி கமெண்ட் செய்துள்ளார். அதே நேரம் அந்த பதிவிற்கு கமெண்ட் செய்த பிரபல பாடகர் மலேசியா வாசுதேவனின் மகனும் பின்னணி பாடகர் மற்றும் நடிகருமான யுகேந்திரன், எனக்கும் இதுபோல பலமுறை நடந்துள்ளது, கலைஞர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என கூறி தேவன் ஏகாம்பரத்தை பாராட்டி பதிவிட்டார். இந்த இன்ஸ்டா பதிவுகள் சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக மாறின. இந்த நிலையில் மற்றொரு பதிவிட்ட தேவன் ஏகாம்பரம், எனக்கு ஆதரவாக நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தனது சம்பள பாக்கி பிரச்சனை முடிவுக்கு வந்தது, அதனால் அந்த பதிவை நீக்கிவிட்டேன் என பதிவிட்டுள்ளார். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.